ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. தண்ணியில் மலத்தை கலக்கி வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து இது பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை, கிரிமினல், இது ரொம்ப பயங்கரமான கிரிமினலு அப்படி வந்து அவன் வந்து கிரிமினல் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அவங்களாம் 17 கேஸ் இருக்கு. நேற்றுக்கு வந்த அந்த ஆஃபீஸரு நெட்டில் பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலா தானே, அவங்க அப்பா பக்தோசன் தானே, அவங்க எல்லாம் மேலே வரானுங்க, 10-20 பேர் மேலே வரானுங்க, எல்லாம் சீட்டாடுறானுங்க. நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறோம், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பயந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால் அசோசியேஷன் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க இருக்குது. அதனால் நீங்கள் தான் பார்த்து. இவ்வளோ மோசமாக இருந்தால் எப்படி? எவ்வளோ மோசமாக எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது இருக்கிறோம். இதில் வந்து 8, இந்த ஒரு இதில் 8, அதில் 8 மொத்தம். பாருங்க, டாய்லெட்டை போட்டு வச்சிருக்கான். என்ன நாத்தம் அடிக்குது. செய்யோ கடவுளை ஆண்டவா, இவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. சரி, ஷாலினிபால். நான் இங்கே திருமலை வயலில் 4/12 ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க சுடுகாட்டில் வந்து இது வாட்ச்மேனாக இருக்கிறாரு. ஒரு பேர் பக்தா. இது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஹவுசிங் இது சத்துணவில் வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க பேர் மலர். அவங்களுக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து ரொம்ப குடத்தில் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறேன்னா, நான் ப்ரேயர் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு எந்த காரியமும் வாய்க்க மாட்டேன்னு தான். நான் ப்ரேயர் பண்ணதுனால அவங்க சாமி பத்திரகாளி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான். அதனால் என்னை பார்த்து இந்த கழுட்டு முண்டை சாக மாட்டேங்குது, இவ இருந்து ஜெபம் பண்ணி என்னோட காரியத்தெல்லாம் இது பண்ணுறா. அவங்க அந்த வீட்டை வந்து ஒரு ஐயர் வந்து அப்படி வீடு, அந்த வீட்டை 13 வருஷமாக வாடகை கொடுக்காம அந்த வீட்டை அபகரிக்கணும்னு நினச்சி இது பண்ணாங்க. அந்த ஐயர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார். கேஸ் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு அந்த ஐயர் சார்பில் வந்து கேஸ் ஜெயிச்சிருச்சு. அதனால நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணனால தான் அவங்களது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதான். நான் ஜெபம் பண்ணதுனால அவங்க சாமி பத்திரகாளி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பற்றியும் நான் இது பண்ணல, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த கோர்ட்டு வீணானோடனே கோர்ட்டில் இருந்து ஆமினார், வக்கீல், எல்லாம் தாசில்தார், விஓ, அப்புறம் வந்து எல்லா கவுன்சிலரு, எல்லா ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த வீட்டை காலி பண்ணி ஜாமானமெல்லாம் வெளியே தூக்கி போட்டு அவங்களையும் ரொம்ப இவங்க போர்சல் பண்ணாங்க. நான் காலி பண்ண முடியாத நடம் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லா ஜாமானத்தையும் வெளியே தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் ஜெபம் பண்ணி தான் அந்த கேஸை வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சான். அதனால் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மேலே என்னோட தொட்டியில் வந்து அந்த மலத்தை கலக்கி அவங்க அது வந்து ரொம்ப, நான் அந்த தெரியாமல் அந்த தண்ணியிலே நான் குளிச்சுட்டேன். பாத்திரமெல்லாம் கழுவி இருக்கேன். அந்த தண்ணியில் குளிச்சு பாருங்கள், கையில் காலில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ரேஷஸ் வந்து சுரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட. மூச்செல்லாம் பாருங்க எப்படி கருத்து போச்சுன்னு, எவ்வளோ சோப்பாக இருப்பேன் தெரியுங்களா. எல்லாம் உடம்பெல்லாம் ஊறி அரிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் சர்ச்சில் கிறிஸ்டோபர் சர்ச்சில் போய் அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து நான் குளிச்சுட்டு மேலே போய் பார்த்தா மேலே பூரா மலமாக மிளக்குது. அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு முதல்ல நான் ஃபோன் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் வந்து அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் அசோசியேஷனில் போய் செக்ரட்டரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவங்க வந்து இது பார்த்துட்டு
அவங்க ஏதோ இப்போதைக்கு டிவிக்கு வந்து இது பண்ணாங்க. டிவி ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து இது பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பெரிய பிரச்சனை, கிரிமினல், இது ரொம்ப பயங்கரமான கிரிமினலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடத்த விட்டு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அவன் வந்து கிரிமினல் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அவங்களாம் 17 கேஸ் இருக்கு. அவன் பேர் பாலா. நேற்றுக்கு வந்த அந்த ஆஃபீஸரு நெட்டில் பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலா தானே, அவங்க அப்பா பக்கத்து தானே, அவங்க கூட 5 பேர் மர்டர் கேஸில் இருக்காங்களே, ஏன்னா அவங்க எல்லாம் மேலே வரானுங்க, 10-20 பேர் மேலே வரானுங்க, எல்லாம் சீட்டாடுறானுங்க, இது பண்ணுறானுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு. நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறோம், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பயந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால் அசோசியேஷன் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பயமா இருக்குது. தண்ணியில் மலத்தை கலக்கி வச்ச உடனே என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால நீங்க தான் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும்.